ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லோருக்கும் ஹாய். ஹாய். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அக்கா நேபாளுக்கு போகிறாங்க. பாருங்கள், லக்கேஜ்லாம் எவ்வளோ பெரிய பெரிய லக்கேஜாக இருக்குது. ஆமாங்க, எப்படிங்க தூக்கிட்டு போகுது, பெரிய பெரிய லக்கேஜ்லாம் இருக்குது. என்ன செய்ய, ஆமாம் எல்லாம் இவங்க லக்கேஜ் தாங்க. பாப்பாவோட துணி தான் நிறைய இருக்குது. இஷிகாவோட துணி தான் நிறையா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வந்து நாங்கள் மதுரையில் கோயில்பட்டியிலேருந்து ட்ரெயின் ஏற போகிறாங்க. மதுரை இங்கேருந்து ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கோயில்பட்டியிலேருந்து கிளம்பி ரிஷப் டேடி எல்லாம் 3 பேரும் போய் அக்காவை ட்ரெயினில் ஏற்றி விட போகிறோம். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தான் ரிட்டன் வருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைம் 6 o'clock. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். கோயில்பட்டியிலேருந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து வரும். கன்னியாகுமரியிலேருந்து கோயில்பட்டி வந்து 11:08 வந்து ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊருக்கு வர பஸ் வந்து கிடைக்காது, 10 மணிக்கு மேலே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் கோயில்பட்டியிலேருந்து. ஸோ சீக்கிரமாக போயிட்டு அக்கா வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. நைட் ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு. ரிஷப்க்கு வந்து இட்லி ஊட்டி விட்டோம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி. நாங்கள் வந்து ஒன்றும் சாப்பிடல. ஸோ நைட்டு ரிட்டன் வரும்போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் இருக்கிறது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் தூத்துக்குடி வெளியில். ஸோ தூத்துக்குடி வெளிலங்கிறதுனால நாங்கள் வந்து கோயில்பட்டியிலேருந்து டிக்கெட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெயின் வந்து தூத்துக்குடிலாம் போகாது, திருக்குறள் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது, கன்னியாகுமரி டு டெல்லி. ஸோ அதனால் வந்து நாங்கள் மதுரைக்கு வேணாம், கோயில்பட்டியிலேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன். மதுரை வந்து ரொம்ப தூரம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. போன தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மதுரையிலேருந்து தான் ட்ரெயின் ஏறினோம். எங்கள் ஊர்லேருந்து மதுரை வரைக்கும் பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். ஸோ இந்த தடவை வந்து இந்த ட்ரெயின் வந்து கோயில்பட்டியிலேருந்து தான் கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அக்காவுக்கு வந்து ஈஸியாக கோயில்பட்டியிலேருந்து டிக்கெட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு பஸ்ஸு சேஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் பண்ணிட்டு தான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ நீங்கள் யார் யார் கோயில்பட்டின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் மதுரையிலேருந்து கூட ஏறிக்கலாம், இல்லைனா கோயில்பட்டியிலேருந்து ஏறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து வாரத்துக்கு 2 நாளோ 3 நாள் கிளம்புது ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரியிலேருந்து. எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இனிமேட்டுக்கு நேபாள் போனோம்னா திருக்குறள் எக்ஸ்பிரஸில் தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 times வந்து நாங்கள் திருக்குறள் எக்ஸ்பிரஸில் தான் நேபாளுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் கேட்டோம் எந்த பிளாட்ஃபார்மில் வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வரும்னு சொல்லி கேட்டோம். 2வது பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கேருந்து கிளம்பி 2வது பிளாட்ஃபார்ம் வந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீக்கிரமாக ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறனால ஒன்றுமே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். அக்கா பசியோடு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வேறு பஸ்ஸு கிடைக்காது. கோயில்பட்டியிலேருந்து எங்கள் ஊருக்கு வரத்துக்கு வந்து 10:30 வரைக்கும் பஸ்ஸு, அதுக்கு மேலே வந்து கிடைக்காதான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சீக்கிரமாக 9 மணிக்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயின் ட்ராவல் எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த தடவை நான் நேபாளுக்கு போனேன்னா ரிட்டர்ன் வர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கேயே செட்டில் தான். ட்ரெயினில் போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் இந்த தடவை போனோம்னா அங்கேயே செட்டில்ன்ட்டு ஒரு மனசில் வந்து ஒரு கவலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அக்கா, நான், பாப்பா, ரிஷப் டேடி ஜாலியாக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ஹாப்பி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனோன்னா ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு ஜாலியோடு போனேன். பட் இந்த தடவை போனேன்னா செட்டில் ஆகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறேன். ஸோ ரொம்ப கவலையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயின் வந்து வேறு ட்ரெயின். திருக்குறள் எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 11:08 தான் வரும். ஸோ 11 மணி வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ணோம்னா பஸ்ஸு மிஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நாங்கள் 9 மணிக்கே வெளில வந்துட்டோம். 9 மணிக்கு வெளில வந்துட்டு உடனே பஸ்ஸு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். இவர் வந்து டீலாம் குடித்தார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பஸ் வந்துடுச்சு.
நேபாள்லேருந்து பாப்பா அக்கா பையன் எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அக்கா விட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் சொல்லிட்டு சரி சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க அக்கா. கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லிட்டு. ஆனால் அக்கா வந்து அடுத்த மாதம் 3ஆம் தேதி வந்து ரீச் ஆகிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒர்க் இருக்குது. ஒன் வீக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒர்க்குக்காக தான் நேபாள் போகிறாங்க. ஏன்னா ஒர்க்கு விட முடியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் 2 வீக் வரைக்கும் லீவ் கொடுத்துருக்காங்க. அந்த கேப்பில் தான் அக்கா நேபாளுக்கு போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி இந்த பாலத்து மேலே ஏறி வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெளில வந்ததுக்கப்புறம் பஸ்ஸுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சீக்கிரமாக ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். ஆட்டோ வந்து 100 ரூபா வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு உடனே கொஞ்ச நேரம் டீ குடிக்கிற டைம் வரைக்கும் தான் பஸ்ஸு வரல. அதுக்கப்புறம் பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏறிட்டோம். ரிசப்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பசி போல் சாப்பிட்டுட்டு இருந்தான். எனக்கு வந்து ட்ராவல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னை வந்து வீட்டில் இரு, நான் வந்து அக்கா விட்டு வரேன்னு சொன்னார். நான் வந்து வேணாம் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். ஸோ 4 பேரும் கிளம்பி வந்துட்டோம். எனக்கு ட்ராவல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே நைட் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டு. எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சமோசா அதெல்லாம் நிறையா இருந்துச்சு, ஒன்றுமே வாங்கலை. ஸ்நாக்ஸ் மட்டும் ரிசப்க்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கினோம். நைட் ட்ராவல் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் கோயில்பட்டி 2 டைம்ஸ் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை பாப்பா கூட வந்திருக்கேன். ஒரு தடவை வாரிசு படம் பார்க்க வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். விஜய் படம் வாரிசு பார்க்க நாங்கள் வந்து 2 வீலர்லேயே வந்திருந்தோம். அந்த 2 வீலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கெட்டு போச்சு. செம்மையாக ஓடுனுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷம் 2.5-3 வருஷம் செம்மையாக ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தார். தம்பிக்கு இந்த இட்லி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வந்து 17 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இட்லி. சாம்பார் சுத்தமாக நல்லாவே இல்லை. இட்லி வந்து 17 ரூபா, ரொம்ப ஹெவி ரேட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மத்தியானம் எனக்கு சாப்பாடு இருந்துச்சு. மத்தியானம் செஞ்ச சாப்பாடு ரசம் சிக்கன் ஃப்ரை அது கொஞ்சம் இருந்துச்சு, அது சாப்பிட்டேன். செம்ம டயர்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் வேறு தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. நான் கொஞ்ச நேரம் லைவ் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் போட்டு வந்து நானும் தூங்கிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டே போணுச்சு. ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா இப்போலாம் முடியல ஃப்ரெண்ட்ஸ். டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அப்பப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய மொபைலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் இன்னும் போடல. ஆல்ரெடி ஸ்கின் போட்டிருந்துச்சு, அது வந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் இல்லைனா ஸ்கின் அந்த மாதிரி போடலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கின் போட்டிருந்தேன் 250 ரூபா வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உடனே வந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்து ஸ்கின் போடலான்னு போய் பார்த்தா அவங்களும் 250 ரூபா சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் போட்டால் என்னோடய மொபைலில் வந்து இருக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வந்துடுது. ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின் தான் போட்டேன். ரேட் வந்து 250. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வண்டி என்ன பண்ண போகிறீங்க? வண்டி சேல்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம், சேல்ஸ் பண்ண போகிறாரு. காயிலாங்கடையில் போய் விற்க போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்காரு. சாவி காமிங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி சாவி. டிவிஎஸ் ஒரிஜினல் வண்டி சாவி இருக்குது. ஒரிஜினல் வண்டி சாவியா? சரி போயிட்டு வாங்க, வீடியோ எடுத்துகிட்டு வாங்க. ஓகே. வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் காயிலாங்கடையில் போட்டு விற்றலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புனாரு. அங்கே ஒரு பிரதர் வந்து சஜஸ்ட் பண்ணாராம், இந்த வண்டி வந்து கிடைக்காது, இனிமேட்டுக்கு இந்த மாதிரி வண்டி வந்து கிடைக்காது, இதே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓட்டலாம். நான் வேணால் 3000-4000க்குள்ளே வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் வந்து சொல்லி செஞ்சு தரேன், வீணா இந்த வண்டியை ஏன் காயிலாங்கடையில் விற்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம், இன்னும் 2-3 இயர்ஸ் நல்லா ஓடும், என்ஜின் மட்டும்தான் கோளாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.